நம்மளை ஃபோன்ல மிரட்டின கருணாவா? இந்த போட்டிலாம் வேணான்னு எவ்வளவோ தடுத்தோம், அவர் கேட்கலையே. போட்டி வேற ஆரம்பிக்க போகுது, இவருக்கு எதுவும் ஆகக்கூடாது சாமி. போட்டியில போறது கருணா ஒரு ரத்தினமும். அப்போ இவன் தான் நம்மளை மிரட்டின திருவா? இரண்டாவது மட்டத்தில் நடக்க போற போட்டியில மோதுறது திருவும் முத்துக்காலையும். அனல் பறக்கும்பா, ஜாக்கிரதையா இருக்குங்கப்பா. இங்கதான் இருக்கானா? சரி சரி. ஜனங்களே, இன்னும் 2 நிமிஷத்துல நம்ம ஊருக்குள்ள இடிஞ்சு மின்னி இறங்க போகுது. ஒரு நிமிஷம். 4 சிலம்பாட்டக்காரங்க, அருமையான ஆட்டக்காரங்க. இவரங்க இவ்வளவு கோவமா போறாரு? ஏய், நீ தான் என்ன மிரட்டின கருணாவா? நீ தான் என்னை பார்த்து பயந்து பம்முன திருவா? நான் ஏன்டா பயப்பட போறேன்? இதோ பயப்படாம உன் முன்னாடி தில்லா வந்து நிக்கிறேனே, அப்போ தெரியலையா உனக்கு? இந்த தெரு எதுக்கும் பயப்படாதவன்னு எங்க நீ பயந்து ஓடிருப்பியோன்னு நானும் வருத்தப்பட்டுக்கிட்டு தாண்டா இருந்தேன். தயவு செஞ்சு அவனை ஜெயிச்சு இறுதி போட்டிக்கு எப்படியாவது வந்துரு. அப்பதான் உன்னை இறுதி போட்டிக்குள்ள வச்சு சுளுக்கெடுக்க முடியும். கர்ணா, தயவு செஞ்சு போட்டியிலேயே நீ தோத்துரு. தப்பி தவறி நீ ஜெயிச்சு ஃபைனலுக்கு வந்த உன் கதை அங்கேயே முடிஞ்சிடும். என்னடா மறைக்கிறியா? உனக்கெல்லாம் திருன்னு பேர் வச்சிருக்க கூடாதுடா, திமிருன்னு பேரை வச்சிருக்கணும். உனக்கு எவன்டா கர்ணான்னு பேர் வச்சிருக்க? துரியோதனன்னு பேர் வச்சிருக்கணும். ஃபைனலில் இருக்கடி உனக்கு. ஃபைனலில் நான் வைக்கிறேன்டா உனக்கு நெத்தி போட்டு. அப்போ தெரியும் உனக்கு இந்த திருவை பற்றி. இவங்க 2 பேரும் சண்டை போடுற மாதிரி பேசிக்கிறாங்க. ஐயோ, அப்ப அவர் கோபமா சொன்னது கருணா அண்ணனை தானா? ஓ, இவருக்கார தான் அவர் ஓடிச்சாரு, அவரு பைக்கை தான் இவரு ஓடிச்சாரா? ஆனா கருணா அண்ணன் அப்படியெல்லாம் கிடையாதே. வேற என்னமோ நடந்திருக்கு. கருணா அண்ணனும் நல்லவரு, திரு சாரும் நல்லவரு. ஏன் இப்படி பண்ணிக்கிட்டாங்க? ஒருவேளை ஃபைனல்ல மோத போறது இவங்க 2 பேரா இருந்தா என்ன ஆகுறது? இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு சாவாங்களே. கடவுளே, நோட்ல எழுதிருந்த மாதிரி எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இவங்களுக்குள்ள இருக்கிற பகையை பார்த்தா என்ன நடக்கும்னே தெரியல. நீதான் பாத்துக்கணும்.